காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதோட நம்ம இன்றைய வகுப்பு தொடங்குறோம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பாடம் 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஆனால் ரொம்ப சிம்பிளான லெசன். பக்கம்தான் 11 பக்கம் இருக்கே தவிர பாடத்திலோட படிக்கக்கூடிய கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம எல்லா பாடத்தையுமே படிக்கணும். ஸோ இதில் பார்க்குறோம் பிற்கால சோழர்கள். ஸோ பிற்கால சோழர்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய சோழர்களின் தலைநகரம். ஸோ அப்போ சோழ வம்சத்தை மீட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜயாலய சோழர் நம்ம போட்டுருவோம். ஆனால் பண்டைய கால சோழர்களின் தலைநகர், முற்கால சோழர்கள் இருப்பாங்களா, அந்த பண்டைய கால சோழர்களின் தலைநகரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறையூர். உறையூர் அப்படின்றது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறையூர். அதுக்கடுத்து சோழ வம்சத்தை மீட்டவர் யாரு? விஜயாலய சோழர். ஓகேங்களா? முற்கால சோழர்கள் வேற, பிற்கால சோழர்கள் வேற. அதுல சோழ வம்சத்தை மீட்டவர் விஜயாலய சோழன் தொடங்கி வச்சது பிற்கால சோழர்களாக இருக்கு. விஜயாலய சோழனின் தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா? பிற்கால சோழர்களின் தலைநகரமும் அதான். பிற்கால சோழரின் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம். பிற்கால சோழரின் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம். அப்ப 3 தலைநகரம் படிக்கிறீங்க. விஜயாலய சோழன் தொடங்கி வச்சது, அவர் சோழ வம்சத்தை மீட்டு எடுத்தவர். அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன் தான் மிகப்பெரிய அரசராக இருந்தனால அது பிற்கால சோழ வம்சம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. ஸோ அப்போ பண்டைய சோழரின் தலைநகரம் உறையூர், சோழ வம்சத்தை மீட்டு எடுத்தவர் விஜயாலய சோழன், விஜயாலய சோழனின் தலைநகரம் தஞ்சாவூர், பிற்கால சோழரின் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம். அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின், ராஜராஜேஸ்வரம் என்ற கோயிலை கட்டியவர் யாருன்னா ராஜராஜன், முதலாம் ராஜராஜன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரா கோயில், தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது 1010 அப்படின்ற வருஷத்தில் கட்டப்பட்டது. பிரகதீஸ்வரர் டெம்பிள் 1987 யுனெஸ்கோ பாரம்பரிய தினம். முக்கியமானது மட்டும் படித்தா போதும். ஸோ அதுதான் எக்ஸாமில் பிரதிபலிக்க போது. நம்ம தேவையில்லாத டாப்பிக்கை விட்டுற போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்க்குறோம் முதலாம் ராஜராஜனின் மகள். சரி ரைட்டு. முதலாம் ராஜராஜன் இருக்காரு. முதலாம் ராஜராஜன் அப்படின்றவர் இருக்காரு. அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றவர் இருக்காரு. அப்புறம் நிறைய மன்னர்கள் வராங்க. 2ஆம் ராஜேந்திரன் இந்த மாதிரி ஆள்லாம் வரும்போது வீர ராஜேந்திரன் அப்படின்றவர் வராரு. வீர ராஜேந்திரனோட கல்வெட்டு தான் என்னது? திருமுக்கூடல் கல்வெட்டு. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. வீரராஜேந்திரன் அவரோட மகன் அதிராஜேந்திரன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் உள்நாட்டு கலவரத்தால் கொல்லப்பட்ட மன்னன் அதிராஜேந்திரன் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? அதனாலதான் அதிராஜேந்திரன் கொல்லப்பட்ட விஷயத்தை அறிந்து கொண்டு அப்ப ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்ற ஒரு மன்னர் வராரு. அதாவது குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லி என்ற பெயர்ல அரசாட்சியை அமைக்கிறாரு. ஸோ அந்த கதையை தான் இங்க சொல்றாங்க. முதலாம் ராஜராஜனின் மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவை நாச்சியார் அப்படின்றவங்க. ஸோ நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க, அந்த குந்தவை நாச்சியார் வேற, இங்க இருக்கக்கூடிய கதையில குந்தவை நாச்சியார் வேற. ஸோ குந்தவை நாச்சியாரின் கணவர் பேர் தான் விமலாதித்தன். ஸோ இதுக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். முதலாம் ராஜேந்திரன் காலத்து வேத கல்லூரி எங்கே இருந்துச்சுன்னா எண்ணாயிரம் அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? அங்கே ஒரு 14 ஆசிரியர்களும் 340+ மாணவர்களும் படித்ததாக சொல்லப்படுது. அதுபோக புதுச்சேரி அருகில் உள்ள திருபுவனை அப்படின்ற இடத்துலையும் செங்கல்பட்டு திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துலையுமே கல்லூரிகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவன். கங்கை கொண்டான் வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து சென்றவன் தான் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவன். ஸோ அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அப்படின்ற சொல்லக்கூடிய சோழ மன்னன். முதலாம் ராஜராஜனின் மகன் இவங்க 2 பேர் சேர்ந்து 2 ஆண்டுகள் கூட்டாட்சி பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இரட்டை அரசர்களாக வளம் வந்திருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்ப குந்தவை நாச்சியார் விமலாதித்தனை மணந்து கொண்டு ஸோ அவங்க ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அதே மணிக்கு அதிராஜேந்திரன் அப்படின்ற சோழ மன்னன் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட உள்நாட்டு கலவரத்துல அடிச்சு கொல்லப்பட்டுறாரு. ஸோ அந்த இதை ஃபில் பண்றக்காண்டி வரவர் தான் ராஜேந்திர சாளுக்கியன். அதாவது சோழ சாளுக்கிய வம்சத்துல கலந்து பிறந்தவர். ஸோ அவர் வந்து சோழ வம்சத்தை மீட்டெடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்ற பேர்ல அரியணை ஏறுறாரு. ஸோ அதுதான் இந்த இதுக்கான கதை. ஸோ அதுக்கடுத்து நிர்வாகம் அப்படின்றதுல வரும். நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலகு கிராமம். ஸோ அப்ப இவங்களோட சோழர்களோட நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது
இவங்களுடைய பேரரசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டீங்கன்னா பல நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கூற்றங்கள் என்றால் கிராமங்களின் தொகுப்பு. ஓகேங்களா? கூற்றங்கள் என்றால் கிராமங்களின் தொகுப்பு. அந்த கூற்றம் என்பது கிராமத்தின் கடைசி அலகு. அதாவது நிர்வாகத்தின் கடைசி அலகு என்ன இருந்திருக்குன்னா மிகச்சிறிய அலகு கிராமமாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த சோழர்களுடைய காலத்துல. ஸோ அப்போ பல கிராமங்களின் தொகுப்பு என்னது? கூற்றம். சோழ அரசின் முக்கிய வருவாய் வந்து பாத்தீங்கன்னா நிலவரி. நிலவரியின் வேறு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காணி கடன். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாடியவர் யாருன்னா பாரதியார். அப்ப ஒரு சின்ன அளவுக்காவது நிலம் வேணும்னு சொல்லி பாரதியார் பாடி இருந்திருக்காரு. ஸோ நிலவரி அப்படின்றது காணி கடன் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கு. நிலங்களின் உடைமையாளர். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. நிலங்களின் உடைமையாளர்ல வேளாண் வகை நிலங்கள் பார்த்தோம், பிரம்மதேயம் அப்படின்ற நிலம் பார்த்தோம், பள்ளிச்சந்தம் அப்படின்றத பார்த்தோம், சாலபோகம் அப்படின்றத நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அதோட பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வரி அளவு வந்து 1/3. சைவ திருமுறைகளை தொகுத்தவர். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பழைய காசுலேயே பார்த்துருக்கோம். நம்பி ஆண்டார் நம்பி. ஸோ அவர் தான் அப்பர் சுந்தரர். அது போக அதாவது அப்பர் என்பது திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுறாரு. திருஞான சம்பந்தர், சுந்தரர். இந்த 3 பேர் பாடிய தேவாரங்களை தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி. அதே மாதிரிக்கே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இது வந்து பாண்டியர்களுக்கு தான் வரும், சோழர்களுக்கு வராது. ஸோ பாண்டியர்களின் அரசு செயலகம் எப்படி சார் அழைக்கப்பட்டது அப்படின்னா எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நிர்வாகம் என்பதுல இவ்வளவுதான் இருக்கு பாயிண்ட்ஸ். ஸோ சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுனா உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கதா கொடுத்துருக்காங்க. இப்ப மாவட்டம் பிரிச்சிருக்காங்க செங்கல்பட்டுன்னு சொல்லி. ஸோ அப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய நிலமாக கொடையாக வழங்கப்பட்ட இடம். அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு 1ஆம் பராந்தக சோழனுடையது. அது வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, குடவோலை முறை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அப்ப வந்து 30 வயதுல இருந்து 75 வயது இருக்கக்கூடிய நபர்கள் போட்டியிட்டாங்க. சொந்த இடம் இருக்கிறவங்க தான் அந்த எலெக்ஷனை நிக்க முடியும். கூட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு சின்ன பையனை கூட வாடா தம்பி இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஒரு குலுக்கல் முறையில ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அவர் தான் வந்து கிராம தலைவராக அறிவிக்கப்படுறாரு. அப்பயே எலெக்ஷன் சிஸ்டத்தை பத்தி சொல்றது இது நம்ம பாலிட்டி புக்லையும் படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். இது வரைக்கும் நம்ம சோழர்கள் பார்த்தோம். இப்போ பிற்கால பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ பாண்டியர்கள் என்பவர்கள் 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே நம்ம தமிழகத்துல அப்பப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ 6ஆம் நூற்றாண்டு கிபி 3 முதல் கிபி 6 வரை வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் இருண்ட காலம், தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல களப்பிரர்களை தோற்கடித்து வந்த பாண்டிய மன்னன் தான் கடுங்கோன். ஸோ அவர் கடுங்கோன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள். ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் தான் யாரு? அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரி மாரவர்மன் என்று அழைக்கப்பட்ட கூன் பாண்டியன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சமணர்களை வந்து கழுவேற்றி இருந்திருப்பாரு. இவரை வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல. ஸோ அவர் தான் அரிகேசரி மாரவர்மன் என்று அழைக்கப்பட்ட கூன் பாண்டியன். அதுக்கப்புறம் வந்தவர் தான் 1ஆம் வரகுணன் என்று அழைக்கப்பட்ட ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளின் வேள்விக்குடி கொடையாளி, வேள்விக்குடி செப்பேடு அவர் காலத்தை சேர்ந்தது தான். ஸோ அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அதுக்கப்புறம் ஸ்ரீ வல்லவன் அப்படின்ற மன்னர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் 2ஆம் வரகுணன் அப்படின்ற மன்னர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் 1ஆம் பராந்தக சோழனின் எழுச்சியால மதுரை வீழ்ச்சி அடையுது. முற்கால பாண்டியர்கள் தோல்வி அடைகிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் எப்போ வராங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களால் எழுச்சி பெறவே முடியல. சோழர்களுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு, அவங்களால வர முடியல. ஸோ அப்புறமா பிற்கால பாண்டியர்கள் வராங்க. ஸோ அதுதான் பிற்கால பாண்டியர்கள். பாண்டியர்களின் துறைமுகம். ஸோ பாண்டியர்களின் துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா காயல், தொண்டி. முக்காலத்துல தொண்டி என்பதுதான் பாண்டியர்களின் துறைமுகமாகவும், கொற்கை, தொண்டி இல்ல கொற்கை என்பதுதான் முற்கால பாண்டியர்களின் தலைநகரமாகவும்
துறைமுகமாகவும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாண்டியர்களின் துறைமுகம் வந்து காயல். பாண்டியர்களின் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இருக்கு. ஸோ முக்கியமான கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. எப்படி சோழர்களுக்கு உத்தரவேரர் கல்வெட்டு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பாண்டியர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மானூர் கல்வெட்டு. ஓகேங்களா? இது பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லுது. இது 800ஆம் ஆண்டு. களப்பிரர்களை தோற்கடித்தவர் யாரு? நம்ம இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? கடுங்கோன் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர்னா அரிகேசரி மாரவர்மன். கழுவேற்றிய பாண்டிய மன்னன் யாருன்னா அரிகேசரி மாரவர்மன். அவரை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்திர யாருன்னா திருஞான சம்பந்தர். வேள்விக்குடி செப்பேடுகள் யாருடையது? இப்பதான பார்த்தோம். ஸோ ஜடியில பராந்தகன் நெடுஞ்சடையன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் வரகுணன். அதுக்கப்புறம் வீரபாண்டியனை கொலை செய்தவர். ஸோ அப்ப இந்த இடத்துக்கு வரோம். ஸோ அப்ப சடையவர்ம சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார். ஸோ அவர் தான் கண்ணனூர் போர்ல வீர சோமேஸ்வரன் அப்படின்ற மன்னரை தோற்கடித்தவர் யாருன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் ஆட்சி அமைத்தவர் யாருன்னா 40 ஆண்டுகாலம் நல்லா ஆட்சி பண்ணவர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் 40 ஆண்டுகள் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து 2 வாரிசுகள், வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன். ஸோ இவர் வந்து வீரபாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்றுறாரு. அதனால சுந்தரபாண்டியன் வந்து டென்ஷன் ஆகி அலாவுதீன் கில்ஜிட்ட போய் அடைக்கலம் புகுறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே மாலிகாப்பூர் மதுரை மீது படையெடுத்து வராரு. ஸோ அதுதான் விஷயம். இந்த முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் பீரியட்ல தான் மார்க்கோ போலோ வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி யாருன்னா மாலிகாப்பூர். பாண்டியர் கால கிராம நிர்வாகம். ஸோ மானூர் கல்வெட்டு பார்த்தோம். பாண்டியர் காலத்தில் வந்த பயணி யாருன்னா மார்க்கோ போலோ. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதான் தென்னிந்தியா அரசில் புதிதாக தோன்றிய பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ நிறைய இருந்துச்சு சார், உள்ளலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணுங்கயா. இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள், ரொம்ப முக்கியமான கேள்விகள். மிச்சம் இருக்க பாயிண்ட்ல என்ன சார் அப்போ தேவையில்லையான்னு கேட்டால் அதெல்லாம் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிட்டு சும்மா பார்த்துட்டு போங்க மேலோட்டமாக. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முக்கியமான பாயிண்டாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட் பார்த்தா நம்ம புக் பேக்குமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் விஜயாலய சோழன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் காலாபீரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கடுங்கோன். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்குறோம், இது 4 சாய்ஸுக்கும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இவர் யாரு? முதலாம் ராஜராஜன், முக்கியமான ஆளு. ஸோ அவர் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர், முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? ஸோ அருள்மொழிவர்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டார்ல அவர் தான். அதுக்கடுத்து முதலாம் ராஜேந்திரன். ஸோ இவர் வந்து ஸ்ரீ விஜயம், அதாவது தெற்கு சுமத்ராவை தாக்கி படையெடுத்து போயிருந்திருப்பாரு. அதுபோக கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர், 8000 என்ற வேத கல்லூரியை உருவாக்குனவர். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துருந்தோம். அதிராஜேந்திரன் விஜயாலய சோழனுடைய தோற்றுவிக்கப்பட்ட சோழ வம்சத்துல கடைசி சோழ மன்னன், உள்நாட்டு கலவரத்தில் கொல்லப்பட்டவர் அதிராஜேந்திரன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வீரபாண்டியன். இது பார்க்குறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகரனால கூட்டாட்சி மன்னராக நியமிக்கப்பட்டவர். அவர் மன்னராக இருக்கும் போது இவரை மன்னராக நியமிச்சிருவார். அதனால சுந்தரபாண்டியன் டென்ஷன் ஆகி தான் அலாவுதீன் கில்ஜிட்ட போவார். ஓகேங்களா? கூன் பாண்டியன் பார்த்தோம், அரிகேசரி மாரவர்மன் என்று அழைக்கப்பட்ட கூன் பாண்டியன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சமணர்களை கழுவேற்றினார். இவர் வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினவர் திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாமா? ஆன்சரும் குறிச்சாச்சு, 4 சாய்ஸுக்கும் பார்த்தாச்சு. விஜயாலயன், கடுங்கோன் ஆன்சர். ஓகேவா? அடுத்து கீழ்காண்பன் மற்றும் சோழ அரசு நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எதுனா இதுல பார்க்கும்போது அதாவது கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருந்தாங்க சோழர் அரசர்கள்ல. சும்மா என்னன்னு பார்த்து ஊர் சாரமா பேசுறேன் ஊராராம். நகரத்துல தொழில் செய்து முக்கியமான வேலைகளை பார்த்தேன் நகரத்தாராம். நாட்டார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் நடத்தக்கூடியவங்க நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ சபையோர் அப்படின்றது பிராமண குடியிருப்புகளில் வந்து முக்கியமாக நீதி வழங்குதல், நிதி கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விதிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சபையார் என்று அழைக்கப்பட்டாங்க. ஸோ இது வந்து சோழ அரசர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம் என்று கடைசி கட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி பாண்டிய அரசுல வந்து பார்த்தீங்கன்னா
மண்டலம். மண்டலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வளநாடு என்று அழைக்கப்பட்டது. மண்டலம் பாண்டிய அரசுல எவ்வாறு அழைக்கப்பட்டது? வளநாடு என்று அழைக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி சோழ அரசுல வர மாதிரியே தான் நாடு, கூற்றம், கிராமம் அல்லது ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பாண்டிய அரசுல அதே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்து வந்து விஜயாலயன் வழி வந்து சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாரு? ஸோ அதிராஜேந்திரன். அதுக்கப்புறம் ராஜாதி ராஜா தான் பார்த்துட்டோம்ல, நம்ம வீரராஜேந்திரன் வந்து பார்த்தாச்சு. ஸோ திருமுக்கூடல் கல்வெட்டுன்னு கூட நான் சொல்லியிருந்திருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வீரராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கே காணலாம்? தஞ்சாவூரில் காணலாம். கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடு அப்படின்ற மாதிரி கண்ணாயிரம் ஜாய்ஸ் குறித்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்க போல வந்தாரு? பாண்டிய நாடுக்கு தானே வந்தாரு. முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சியில வந்தாரா? தேஷ் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார். முதலாம் ராஜராஜன் தானே அந்த கோயிலை கட்டினாரு. முதலாம் ராஜராஜன், ராஜராஜன் 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எண்ணாயிரம் என்னும் இடத்துல வேத கல்லூரியை கட்டினவர் யாரு? முதலாம் ராஜேந்திரன். டேஸ் வேலிக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். ஸோ பார்த்தா ஜடியில வராந்தக நெடுஞ்சடையன். ஸோ இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? முதலாம் வரகுணன். இரண்டாம் வரகுணன் கேட்டாங்கன்னா மாத்தி போட்டக்கூடாது. நம்ம ஆளுங்க போலீஸ் எக்ஸாம்ல கூற்றுக்கானத்துல வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் வரகுணன் அப்படின்னு சாய்ஸை மாற்றி வச்சுருவாங்க. நம்ம கரெக்டாக முதலாம் வரகுணர்னு போட்டுருந்தோம், அவ்வளோதான். பாண்டிய பேரரசின் அரசு இளம் எவ்வளோ அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. இந்த வீடியோ பார்த்தாலே போதும், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து மதுரை பாண்டியர்களின் தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரம். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் உள்நாட்டு. கிராமம்னாலே உள்நாடு தானே, அப்புறம் என்ன அதுல என்னத்தை நம்ம அஞ்சு வண்ணத்தார், அஞ்சு நாடுகாரன், அதான் கடல்சார் வணிகர். டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானுச்சா? ஸோ அவர் பேர் மாலிக் காபூர். படையெடுப்புக்கு அப்புறமா 1311 ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல 10 இருக்கும், ஒரு இடத்துல 11 இருக்கும். ஸோ அதனால கவனமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடல் நகர் காவலன் என்று பாண்டிய மன்னன் அழைக்கப்பட்டான். கூடல் நகர் காவலன் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் பாண்டிய அரசர்கள். ஓகேவா? சோழ அரசு வைகையின் இதுல இருந்துச்சு. மதுரையில இருக்க பாண்டியர்கள் தான் வைகை கழிமுக பகுதி, அதாவது வைகை ஆற்றங்கரையில இருந்தாங்க. சோழ அரசர்கள் காவேரி ஆற்றின் கழிமுக பகுதியில தான் அவங்களுடைய தலைநகரமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர். ஆமா, ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். அதிராஜேந்திரன் மறைவுக்கு பிறகுமா அவர் வந்து ஆட்சி அமைச்சார்ல. ஸோ அதுதான் சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். ஆமா, ஸோ யுவராஜ பட்டம் சூட்டப்பட்டு யுவராஜன் என்று அழைக்கப்பட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் மண்டல ஆளுநர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம் பிற்கால சோழர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். ரைட்டு. அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் சைவத்தை பின்பற்றினர். நீங்க படம் பார்த்திருந்தாலே போது, பொன்னியின் செல்வன் படத்துல சோழர்கள் எல்லாமே பட்டையோட தான் திரிவாங்க. ஓகேங்களா? ஸோ அவர்கள் பெரிய கோயில்களை கட்டினர். ஆமா, அப்ப 1, 2, 4 சரி. ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ராஜேந்திர சோழன் அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். ஆமா, அவர் தெற்கு சுமத்ரா ஸ்ரீ விஜயம் அப்படின்ற ஏரியாவை கைப்பற்றினாரு. அவர்கள் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என்று போற்றப்படுகிறார். ஆமா, அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை மிகவும் உதவியாக இருந்தது. ஸோ அப்ப அதனால இது என்ன ஆன்சரு? இவை அனைத்தும். அதுக்கடுத்து யுவராஜாக்கள் பத்தி இருக்கு. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டார்கள். ஆமா, யுவராஜாக்கள் மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்தார்கள். நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப ஆன்சர் என்னது? காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. ஸோ இதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மண்டலம், 2வது நாடு, 3வது கூற்றம், 4வது ஊர். ஓகேவா? அதுக்கடுத்து கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்றாங்க. இதுல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள்,
ஒருவர் வீரபாண்டியன், மற்றொரு சுந்தரபாண்டியன். இது ஃபர்ஸ்ட் வருமா? ரெண்டாவது, மாரவர்மன் வீரபாண்டியன் கூட்டு அரசரா நியமித்தாரா? ரெண்டாவது. இதனால் உள்நாட்டு போர் தொடங்கியதா? மூணாவது. அதனால சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜிட்ட உதவியை நாடினாரா? நாலாவது. மாலிகாப்பூர் மதுரையின் மீது படையெடுத்து வந்தாரா? அஞ்சாவது. இதனால மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவானதா? ஆறாவது. அடுத்து பிரம்மதேயம். பிரம்மதேயம் என்றால் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட இடம். தேவதானம் என்றால் கோயில்களில் பராமரிப்புக்காக கொடையாக வழங்கப்பட்ட இடம். அதுக்கப்புறம் பள்ளிச்சந்தம் என்றால் சமண சமயத்துக்காக வழங்கப்பட்ட இடம் பள்ளிச்சந்தம். அதுபோக வேளாண் வகை என்றால் அதுவும் நம்ம பார்த்துருந்த வேளாண் வகை என்பது பிராமணர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் வேளாண் வகை. அதுபோக சாலபோகம் கல்வி நிலையங்களுக்காக வழங்கப்பட்ட இடம் சாலபோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாம் முக்கியமானதா இருக்கான்னு பார்த்தா சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நம்ம இது 2 மார்க் கொஸ்டின்ஸ். முடிஞ்சிருச்சு. இங்க இருக்கு கொஞ்சம் சோழர் கால இலக்கியங்கள் 2 பெயரை கூறுக. அது நம்ம பார்த்த கம்பராமாயணம், பெரிய புராணம், நம்பியாண்டார் நம்பியால் துவக்கப்பட்ட திருமுறைகள், நாதமுனியால் துவக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் சோழர் கால இலக்கியங்களாக கருதப்பட்டது. பக்தி இலக்கியங்கள். முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது? பாண்டியர்களுடைய கொற்கை துறைமுகம். அதெல்லாமே முத்து குளித்தலோட தொடர்புடைய ஒரு துறைமுகம். காயல்பட்டணம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. காசு, களஞ்சு, பொன் என்பவை எதை குறிக்கின்றன? நாணயங்களை குறிக்கிறது. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யாருன்னா ராசசிம்மன். யாரு? ராசசிம்மன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்கு? துபாய். துபாயில இருக்கு, மதுரையில இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த பாடம். நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் ஒரு எக்ஸாமே இல்லை. ஈஸியாக நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க. அது வரலாற்றில் நீங்கள் வரலாற்று காவலன் சீரியஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் எஸ்ஐயில் 10 மார்க் எடுக்கலாட்டி நீங்கள் எடுத்துருவீங்க கண்டிப்பாக. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.